ரெண்டாம் பாவத்துல நான் நிறைய தடவை ஆரம்பத்துல சொல்லியிருக்கேன். ஒரு பெண் ஜாதகத்துல ரெண்டாம் வீட்டுல செவ்வாய் இருந்து உள்ள சந்திரனும் சூரியனும் வந்தா செவ்வாய் 3 பிளானட்டை ஏன் வச்சுக்கிறேங்க. 3 பிளானட் வச்சிருங்க. ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாய்க்கு உள்ள ஆஹ், சூரியனும் சந்திரனும் சுக்கிரனும் இந்த 3 பிளானட் நல்லா ஏன் வச்சுக்கிறேங்க. சுக்கிரன்னா நாத்தனா இருந்தான்னு வச்சுக்கிறேங்க. சண்டை வரும். நான் சொல்றது கெட்டு போனாங்க. நல்லா இருந்தா இல்ல. அப்புறம் எதுக்கு சொல்றோம்னா அந்த ரெண்டாம் பாவங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரெண்டாம் பாவத்துல என்ன குடும்பஸ்தானம் வருதுனால ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாய், சுக்கிரன், சந்திரன், சூரியன் இதை 4 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறேங்க. கெட்டு போச்சுன்னா நாத்தனாவோட ஒத்து போகாது, மாமனாரோட ஒத்து போகாது, மாமியாவோட ஒத்து போகாது. ஏதாவது ஒண்ணுதாங்க வரும், எல்லாமே வராது. இந்த பிரச்சனை ஒண்ணு வந்துச்சுன்னா யாரால ஆரம்பிக்கும்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்காரருடைய அக்காவோ தங்கச்சியோ டாமினேட் பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு என்ன ரீசன்னா சரி கணவன் மனைவிக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த பையனுடைய அம்மா தான் பிரச்சனையே. எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா சரி உள்ள தலையிட்டு இப்ப என்ன சொல்றாங்க, எதுனாலுமே அவ அம்மா பேச்சை தான் கேட்பான் சார், அவ அம்மா பேச்சை தான் சார் எதுனாலும் கேட்பாப்புல, அதனால சார் எங்களுக்குள்ள பிரச்சனையா வருது. அவ அம்மா எதையாவது தூண்டி தூண்டி விட்டு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு குழந்தை பசங்க டைவர்ஸ் வரையும் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா நீங்க இந்த ரெண்டாம் பாவத்துல மட்டும் எப்போதுமே நான் ஏன் அந்த சுக்கிரன் வந்த சொல்றேன்னா செவ்வாய் சுக்கிரன் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் பெண் குழந்தை இருந்தால் முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிருங்க. இந்த பொண்ணை பொறுத்தவங்க நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா தனி கொடுத்தனா வச்சுக்கிறணும். அம்மாவோடையோ இல்ல சூரியன் இருக்குன்னு வச்சுக்கிறேங்க, அப்பாவோடையோ இல்ல உள்ள சுக்கிரன் வருதுன்னு வச்சுக்கிறேங்க, அவன் நாத்தனா இருந்தா சரிங்க, ஒண்ணா இருந்தா ஆகாதுங்கன்னு சொல்லிருங்க, முன்னாடியே சொல்லிருங்க. காரணம் என்னன்னா நீங்க சொல்லாம விட்டீங்கன்னு வச்சுக்கிறேங்க, அவர் அப்பவே சொன்னாருங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பிளஸ் கிடைக்கும். இது கண்டிப்பா பிரச்சனை வரும். காரணம் என்னன்னா சந்திரனுங்கிறது வந்தா 100% வரும். ஒருவேளை சூரியன் வந்து 5 காமிச்சு 9 காமிச்சு இல்ல 7 3 7 11 காமிச்சு ரிசல்ட் நல்லா இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன், மாமனார் தான் பாத்துக்கிறாரு. அதை பார்க்காம சொல்லக்கூடாது. நான் எப்போதுமே எப்படி லக்ன பாவத்துக்கு சொல்றேனோ அதே தான் மற்ற பாவங்களுக்கும். அதே சுக்கிரன் வந்து ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டு ரிசல்ட் நல்லா இருக்குன்னு வச்சுக்கிறேங்க, அதனாலையும் பிரச்சனை வராது. நாத்தனாவோட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, மதனியாவோட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. ஒருவேளை ஏன் சந்திரனுக்கு மட்டும் நம்ம உறுதி கொடுக்க முடியாதுன்னா சந்திரனுடைய பலன்கள் மட்டும் அடிக்கடி மாறும். அதனாலதான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் சந்திரன் வந்து சரி மாமியாவோட ஒத்து போகாதுங்க, தயவு செய்து தனி கொடுத்துல இருந்தா இந்த பொண்ணை கட்டுங்க, இல்லைன்னா முன்னாடியே சொல்லிட்டவங்க அப்ப நாளைக்கு முன்னாடி பிரச்சனை வந்து நிக்காதீங்கன்னு சொல்லிடுங்க. அதை வந்து முன்னாடியே சொல்லிருங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த பலன் பார்க்காம நான் நேற்று கூட ஒரு ஜாதகம் சொன்னேன். ஒரு ஒரு நமக்கு நண்பர் தான் அவரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவரு அவர் என்னுடைய ஸ்டூடெண்ட். ஆக்சுவலா படிச்சாரு. அவருக்கு முதல் மேரேஜ் டைவர்ஸ் ஆயிடுச்சு, செகண்ட் மேரேஜ் ஒன்று பண்ணாரு. நான் ஏற்கனவே நேற்று கூட சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்பாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஆகாம கடைசியில் அப்பா இறந்தே போயிட்டாரு. ரொம்ப ஃபீல் பண்ணாருன்னு வச்சுக்கிறேங்க. காரணம் என்னன்னா அந்த ஜாதகத்தில் அப்படி வருது. 4ஆம் வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா சரி சுக்கிரன் சூரியனோட தொடர்பு கொண்டு வீக்கா இருக்கு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலாலும் பிரச்சனை வரும்னான்னு தெரியுங்க. 2ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காக சொல்ல வரேன், குடும்பஸ்தானம்னு வர்றதுனால இந்த ஜாதக இந்த பிளானட்டோட இதெல்லாம் வந்து எந்த பாவமா இருந்தாலும் சண்டை வரும், அது வேற விஷயம். அதாவது இப்ப எடுத்துக்காட்டுக்கு 6ஆம் வீட்லயே உட்காந்துருக்குன்னு வச்சுக்கிறேங்க ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாய், அது யாரோட சேருன்னு வச்சுக்கிறேங்க, சந்திரனோட சேருன்னு வச்சுக்கிறேங்க, இல்ல சூரியனோட சேருன்னு வச்சுக்கிறேங்க, இல்ல சுக்கிரனோட சேருன்னு வச்சுக்கிறேங்க, அதனுடைய ரிசல்ட் கெட்டு போயிருச்சுன்னு வச்சுக்கிறேங்க, அது கடுமையான சண்டை சச்சரவு வந்து கடைசியில பிரிவு வரையும் போயிடும். 2ஆம் வீடுங்கிறது எதுக்கு சொல்லணும்னா குடும்பம் நடத்துறதுக்கு 2ஆம் பாவங்கிறது மெயினா பார்ப்போம். அதுல 2ஆம் பாவத்தின் பொறுத்தளவுல அவதான் சொல்லி கொடுக்குறாங்கிற வார்த்தை வரும், நான் சொல்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எது கேட்டாலும் அக்காட்ட தான் சார் கேட்கிறாப்புல, எதுனாலும் தங்கச்சிட்டு கேட்டு தங்கச்சி என்ன சொல்லுதோ அதை வச்சுட்டு என்ன பேசுறாப்புல சார் அப்படிமா. எதனால அம்மாட்டே கேட்கிறாப்புல சார், எதனால அப்பாட்டே கேட்கிறாரு சார், அப்பா தான் சார் உள்ள உட்காந்து எதாவது உலட்டிக்கிட்டு இருக்காரு சார். அவர் ஒரு சொந்த அவர் தங்கச்சி பொண்ணு இருந்திருக்கும் இருக்கு, அதை எடுக்கலாம்னு நினைச்சிருந்திருப்பாரு இருக்கு. இது வேற இடத்துல முடிஞ்சதுனால கடைசியில் அவர் அதை நினைச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த வார்த்தைகள் அப்படித்தான் வரும். என் தங்கச்சி மகள் எடுத்திருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்படிம்பாங்க. இதே பெண்ணுன்னு வச்சுக்கிறேங்க, என் தம்பி மகள் எடுத்திருந்தா இல்லை அண்ணன் மகள் எடுத்திருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காதே அப்படிம்பாங்க. இதே வந்து இந்த நாத்தனா முறையில் எப்படி வரும்னா சரி, ஆனா நீ போன உடனே பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஃபோன் எடுத்துட்டு போனவங்க தானே ஆளையே காணோம்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து வரும். பிரச்சனைகளுக்கு என்ன காரணங்கிறது பாவங்கள் ரீதியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். முன்னாடியே பார்க்கும்போது இதெல்லாம் இருக்கிறதுனால சார் தனி கொடுத்து போறது பெட்ரு சார் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறங்க, அதை சொல்லிருங்க.
ஓகேங்களா? சரிங்க.